நான் ஒரு வேட்பாளர் தெரியுமா? நானே ஒரு வேட்பாளர். சென்னை சேப்பாக்க திருவல்லிக்கேணியில 2வது முறையா நம்முடைய தலைவர் அவர்கள் போட்டி போடுறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறாங்க. நான் என் தொகுதிக்கு போய் ஒரே ஒரு நாள் தான் ஓட்டு கேட்டிருக்கேன், வாக்கு கேட்டிருக்கேன். என் தொகுதிக்கு போய் வாக்கு கேட்கறத விட இங்க ராமநாதபுரம் வந்து அண்ணன் காதர் பாட்சா முத்துராமலிங்க அவருடைய வெற்றி மிக மிக முக்கியமான வெற்றி. அதுக்கு நான் உங்களை எல்லாம் சந்திச்சு நீங்க எல்லாம் உதயசூரியன் சின்னத்துல வாக்களிக்கணும்னு கேட்கறதுக்காக நான் வந்திருக்கேன். ஆனா உங்க எழுச்சியும் உங்க அன்பையும் பார்க்கும் போது ஏற்கனவே நீங்க எல்லாம் முடிவு பண்ணிட்டீங்க. கரெக்டா? எல்லாம் ஏற்கனவே முடிவு பண்ணி முடிச்சிட்டீங்க. கரெக்டா? என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? என்ன சின்னம்? கை காட்டி சொல்லி என்ன சின்னம்? உதயசூரியன் சின்னத்துல வாக்களிச்சு மிக பெருவாரியான வாக்கு வித்தியாசம் ஜெயிக்க வைக்கணும். பண்ணுவோமா? நான் கடந்த 5 நாட்களா ஒவ்வொரு சட்டமன்றமா போய் மக்களை சந்திச்சிட்டு இருக்கிறேன். தேர்தல் பிரச்சாரத்தை ஈடுபட்டு இருக்கேன். இங்க மீண்டும் அண்ணன் காதர் பாட்சா முத்துராமலிங்க அவர்களுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்க வந்திருக்கிறேன். கரெக்டா? எந்த தைரியத்துல கேட்க வந்திருக்கேன்? மீண்டும் என்ன 5 வருஷத்துல கடந்த 5 வருஷத்துல என்னெல்லாம் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோமோ, இந்த ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதிக்கு என்னெல்லாம் செஞ்சிருக்கிறோமோ அந்த தைரியத்துல இன்னைக்கு மக்களை சந்திச்சு மீண்டும் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்க வந்திருக்கோம். கரெக்டா? என்னென்ன செஞ்சிருக்கிறோங்கிறத நினைவுபடுத்துறேன். ராமநாதபுரம் தொகுதியில செஞ்சிருக்கக்கூடிய திட்டங்கள் அண்ணன் காதர் பாட்சா முத்துராமலிங்க அவர்கள் இந்த பகுதிக்கு இந்த தொகுதிக்கு கொண்டு வந்திருக்கக்கூடிய திட்டங்களை நினைவுபடுத்துறேன். 20 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல இன்னைக்கு ராமநாதபுரத்துல புதிய பஸ் ஸ்டாண்டு அண்ணன் காதர் பாட்சா முத்துராமலிங்க கொண்டு வந்தது. இன்னைக்கு ராமநாத சுவாமி கோயில்ல கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல பல்வேறு திருப்பணிகள் நடக்குது. அதை செய்ய வச்சது அண்ணன் காதர் பாட்சா முத்துராமலிங்கம் அவர்கள். பிறப்பினவசை ஊராட்சியில 43 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல இன்னைக்கு தமிழ்நாட்டிலேயே முதன் முறையாக ஒலிம்பிக் நீர் விளையாட்டு அகாடமி, ஒலிம்பிக் ஸ்போர்ட்ஸ் வாட்டர் ஸ்போர்ட்ஸ் அகாடமி இங்க அண்ணன் காதர் பாட்சா முத்துராமலிங்கம் அவர்கள் கொண்டு வந்தது. குதக்கோட்டையில 77 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல புதிய அரசு சட்டக்கல்லூரி கட்டிடங்கள் கட்டப்பட்டது. அண்ணனுடைய கோரிக்கை செஞ்சு முடிச்சிருக்கிறோம். ஓலைக்குட பகுதியில 53 கோடி ரூபாய் செலவுல கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அவர் கொண்டு வந்தது. ராமேஸ்வரத்துல 20 கோடி ரூபாய் செலவுல புதிய மருத்துவமனை கட்டுறது அவருடைய உழைப்பு. ராமநாதபுரம் கீழக்கரை இடையே 30 கோடி ரூபாய் செலவுல புதிய ரயில்வே மேம்பாலம் அவர் கட்டி கொடுத்தது. அரசு மகளிர் கல்லூரிக்கு இன்னைக்கு 10 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு புது கிளாஸ் ரூம், புதிய வகுப்பறை கட்டிடங்கள் உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் உங்களுக்கு கொடுத்தது. ராமேஸ்வரத்துல 7 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல புதிய நீதிமன்ற குடியிருப்புகள் நம்முடைய தலைவர் உங்களுக்கு கொடுத்தது. 56 கோடி ரூபாய் செலவுல காவல் நிலையம் மற்றும் காவலர்களுக்கான குடியிருப்புகள் 120 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல. இது ரொம்ப வருஷ கோரிக்கை. நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கொடியா இந்த கொடியை கொஞ்சம் நவுத்துங்க, கொடியை கொஞ்சம் இறக்கிறீங்க. எஸ்டிபி தான் பின்னாடி இருக்கவங்களுக்கு தெரியல. ரொம்ப வருஷமான கோரிக்கை. நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இதை சட்டமன்றத்தில் அறிவிச்சாரு, மிகப்பெரிய கோரிக்கை அறிவிச்சாரு. 120 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சு தங்கச்சி மடத்துல புதிய மீன்பிடி துறைமுக பணிகள் நடைபெற்று வருது. இதை நம்முடைய அரசு செஞ்சு கொடுத்திருக்கு. சீரான மின் விநியோகத்திற்காக திறன் உயர்த்தப்பட்ட மின் மாற்றிகள் நிறுவப்பட்டிருக்கு. உத்தரகோசமங்கையில புதிய ஐடிஐ அமைக்க அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கு, வேலைகள் துவங்கி இருக்கு. பாம்பன் ஊந்துகள் 160 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல தூண்டில் வளைவு அமைக்கப்பட்டிருக்கு. மாவட்ட விளையாட்டு வளாகத்துல இன்னைக்கு 20 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல ஹாக்கி மற்றும் அத்லெட்டிக் போட்டிக்கான புதிய சிந்தட்டிக் டர்ஃப் அமைச்சு கொடுத்திருக்கிறது உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் தான். இதையெல்லாம் செஞ்சு கொடுத்திருந்தா இந்த மாதிரி இன்னும் பல்வேறு திட்டங்கள் உங்களுடைய தொகுதிக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் மீண்டும் ஒரு வாய்ப்பு கேட்டு உதயசூரிய சின்னத்துல வாக்களிங்கிற வாய்ப்பு கேட்டு அண்ணன் காதர் பாட்சா முத்துராமலிங்க தேர்ந்தெடுங்க வாய்ப்பு கேட்டு உங்ககிட்ட வந்திருக்கிறேன். அது மட்டும் இல்ல, வரும்போதே சில கோரிக்கைகளையும் வச்சிருக்கிறார். அவர் சொன்னார், மீண்டும் நான் 5 நாளா மக்களை சந்திச்சுட்டு இருக்கிறேமா, கிட்டத்தட்ட 25 சட்டமன்ற தொகுதிகளை மக்களை சந்திச்சுட்டு வரேன். மக்களுடைய எழுச்சியும் அன்பையும் பார்க்கும் போது மீண்டும் நம்முடைய திராவிட மாடல் 2.2 ஆட்சி அமைவது உறுதி. அண்ணன் காதர் பாட்சா முத்துராமலிங்க சொன்னாரு,
மீண்டும் நம்ம தான் ஆட்சி அமைக்க போறோம். நான் இப்பயே உங்ககிட்ட கோரிக்கைகளை கொடுத்துடுறேன், அந்த கோரிக்கைகளும் எங்களுக்கு செஞ்சு கொடுங்கன்னு கேட்டிருக்கிறார். என்ன கோரிக்கை வச்சிருக்காரு தெரியுமா? ராமேஸ்வரம் அரசு மருத்துவமனைக்கு கூடுதல் கட்டடங்கள் தேவை, கூடுதல் டாக்டர்கள் நியமிக்கணும், மண்டபம் பகுதியில் ஒரு புதிய பஸ் ஸ்டாண்ட் அமைக்க வேண்டும், நகராட்சியில பாதாள சாக்கடை பணிகளை விரைந்து முடிச்சு தர வேண்டும், திருப்புல்லானி ஒன்றியத்தில் நீர்நிலைகளை தூர்வாரி கொடுக்கணும், மாயக்குளம் ஊர்ல சமுதாய நலக்கூட வேணும், மீன்வள பொருட்கள் பதப்படுத்துகின்ற தொழிற்சாலை அமைக்கணும், சக்கரக்கோட்டை பெரிய கண்மாய் தூர்வாரப்பட்டு அங்கு பறவைகள் சரணாலயம் அமைக்கணும், ராமநாதபுரத்துல அரசு மேல்நிலைப்பள்ளி அமைச்சு தரணும், பழைய பேருந்து நிலையத்துல ஒரு புதிய வணிக வளாகம் கட்டி தரணும், இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய பிரசித்தி பெற்ற அனைத்து கோயில்களை எல்லாம் உள்ளடக்கி ஒரு ஆன்மீக சுற்றுலா தலத்தை கொடுக்கணும்னு இந்த கோரிக்கைகளை வச்சிருக்கிறாங்க. நான் உங்களுக்கு ஒரு உத்தரவாதம் தரேன், நீங்க எனக்கு ஒரு உத்தரவாதம் கொடுக்கணும். ஆனா காதல பாட்சா முத்துராமலிங்கம் அவர்களை ஜெயிச்சு நீங்க சட்டமன்றத்துக்கு அனுப்பிச்சு வைக்க வேணும். அந்த உத்தரவாதத்தை நீங்க கொடுங்க. இந்த கோரிக்கைகள்லாம் நிறைவேற்றி தரப்படுகிற உத்தரவாதத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன், செய்வீங்களா? எனக்கு இன்னொரு கூடுதல் பெருமை என்ன தெரியுமா? எத்தனையோ மாவட்டங்களுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கிறேன், ஆனா இந்த ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு வர்றது எனக்கு மிகப்பெரிய பெருமை. ஏன் தெரியுமா? இந்த ராமநாதபுரம் மாவட்டம் தான் மதச்சார்பின்மைக்கு, ஜாதி மத பேதம் எல்லாத்தையும் மறந்து நாம அத்தனை பேரும் இங்க மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம். தமிழ்நாட்டுக்கே இல்ல இந்தியாவுக்கே ஒரு எடுத்துக்காட்டு மாவட்டம் இந்த ராமநாதபுரம் மாவட்டம். அப்படி இருக்கிறதுனாலதான் சங்கி கூட்டத்தை நாம உள்ள விடாதனாலதான் இந்த மாவட்டம் திமுகவோட கோட்டையா இன்னைக்கு வரைக்கும் இருந்துட்டு இருக்கு. சென்ற சட்டமன்ற தேர்தல் 2021 சட்டமன்ற தேர்தல் இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 4 சட்டமன்ற தொகுதியிலையும் நாம வெற்றி பெற்றோம். 100% விக்டரி, 100% விக்டரியை கொடுத்தீங்க. இந்த முறையும் அந்த 100% வெற்றியை நீங்க உறுதி செய்யணும், செய்வீங்களா? அதே மாதிரி இந்த பகுதியில, இந்த மாவட்டத்தில் குறிப்பா இந்த பகுதியில மீனவர்கள், ராமநாதபுரம் தொகுதி முழுக்க மீனவர்கள் அதிகம். மீனவ மக்களுடைய முன்னேற்றத்துக்காக பல்வேறு திட்டங்களை செஞ்சு கொடுத்திருக்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகம் என்னைக்குமே மீனவர்களுக்கு பக்கபலமா இருந்திருக்கு. நம்முடைய ஆட்சி அமைஞ்ச உடனே நம்முடைய ராமேஸ்வரத்துல நம்முடைய அரசு தான் முதன் முறையாக மீனவர்கள் மாநாட்டை நடத்தி காட்டணும். அதுல நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டாங்க, திட்டங்களை செஞ்சாங்க. மீனவர்கள் சுமார் 5000 மீனவர்களுக்கு முதன் முறையாக அதே இடத்துல பட்டா, ஒரே நல்ல பட்டா கொடுத்தோம். 45,000 பேருக்கு மீன்பிடி தொழிலுக்கான கூட்டுறவு கடன்களை கொடுத்திருக்கிறோம். மீன்பிடி தடைக்கால நிவாரண தொகை 5000 ரூபாய் இருந்துச்சு, பல வருட கோரிக்கை. அதை நம்முடைய அரசு 8000 ரூபாயாக உயர்த்தி கொடுத்தது. மேலும் 60 வயதிற்கு மேற்பட்ட மீனவர்கள் 15,000 பேருக்கு மீன்பிடி தடைக்கால நிவாரணம், நாட்டு படகு மீனவருக்கு 1000 பேருக்கு 40% மானியத்தில இயந்திரங்கள், மீனவர்களுக்கான வீடு கட்ட உதவி தொகை 1,70,000 இருந்தது. அதை நம்முடைய முதலமைச்சர் இன்னைக்கு 2,40,000 ரூபாயாக உயர்த்தி கொடுத்திருக்கிறோம். இப்படி பல்வேறு திட்டங்களை செஞ்சு கொடுத்திருக்கோம். இன்னைக்கு மீனவர்களுக்கு இன்னும் வாக்குறுதிகளும் கொடுத்திருக்கோம். முதலமைச்சர் அவர்கள் மீன்பிடி தடைக்கால நிவாரண தொகை ஆட்சிக்கு வந்தோன்னு 8,000 ரூபாயில இருந்து 12,000 ரூபாயாக உயர்த்தி தடுப்பளவு வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். மீன்பிடி தடைக்கால சிறப்பு நிவாரண தொகை 6,000 ரூபாயில இருந்து 9,000 ரூபாயா உயர்த்தி கொடுப்போம்னு வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். அதே மாதிரி மீனவம் பெண்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்த முக்கிய நகரங்கள்ல நவீன மீன் விற்பனை அங்காடிகள் அமைக்கப்படும் தேர்தல் வாக்குறுதி கொடுத்திருக்கோம். மீனவ பெண்கள் மத்தியில கடற்பாசி வளர்ப்பை ஊக்கப்படுத்தி அவர்களை எல்லாம் தொழில் முனைவராக்க மாற்ற வேண்டும். தமிழ்நாட்டுடைய உள்நாட்டு மீன் உற்பத்தி அடுத்த 5 ஆண்டுகள்ல இரட்டிப்பு ஆக்கப்படும் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். இப்படி பல்வேறு வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறோம். இந்த வாக்குறுதி எல்லாம் நிச்சயம் நிறைவேற்றி கொடுப்போங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா? நிச்சயம் நம்முடைய ஆட்சி அமைஞ்சோன்னே இதெல்லாம் செஞ்சு கொடுப்போம். இன்னைக்கு ஒன்றிய பாஜக அரசுடைய மெத்தன போக்கால தமிழ்நாட்டு மீனவர்கள் மேல தொடர்ந்து தாக்குதல் நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு மோடியை பார்த்து எல்லாருமே பயந்துட்டு இருக்கோன்னு சங்கிகள் விதவிதமா உருட்டுவாங்க. ஆனா தமிழ்நாட்டு மீனவருடைய பாதுகாப்பை அவரால் உறுதி செய்ய முடிஞ்சதா? இன்னைக்கு தமிழ்நாட்டு மீனவர்கள் அங்கிருந்து புடிச்சிட்டு போயிடுறாங்க, தாக்குதல் நடத்துறாங்க, மீன்பிடி கருவிகளை எல்லாம் எடுத்துட்டு போயிடுறாங்க, படகுகளை பறிமுதல் செஞ்சிடறாங்க, அங்க கொண்டு போய் சிறையில அடைச்சிடுறாங்க. ஆனா இதே குஜராத் மீனவர்களா இருந்தா இந்நேரம் ஒன்றிய அரசு பார்த்துட்டு சும்மா இருக்குமா? எதிர்கட்சி தலைவர் இதற்கு வாய் திறக்க மாட்டேங்கிறாரு. நம்ம முதலமைச்சர் மட்டும்தான் தொடர்ந்து மீனவர்கள் பிரச்சனைக்கு குரல் கொடுத்துட்டு இருக்கிறார். தொடர்ந்து ஒன்றிய அரசுக்கு கடிதம் எழுதிட்டு இருக்கோம். மீனவர் மேல நடக்கிற தாக்குதல்
ரேடார் மூலமா கண்டுபிடிச்சு முறியடிப்போம்னு பிரதமர் அவர்கள் வாக்குறுதி கொடுத்தாங்க. இன்னைக்கு மோடியவே நம்ம ரேடார்ல தான் தேடிட்டு இருக்கிறோம். தேர்தல் வருதுன்னு இன்னைக்கு மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் மாறி மாறி தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு இருக்காங்களே. நான் கேட்கிறேன், இதுக்கு முன்னாடி ஏதாவது திட்டங்கள் கொடுத்தீங்களா? நாம கேட்கிற நிதி உதவியை ஒன்றிய அரசு கொடுக்குதா? இந்த தமிழ்நாட்டுக்குள்ள பிஜேபிக்கு என்னைக்குமே சங்கி கூட்டத்திற்கு அனுமதி கிடையாது. தமிழ்நாட்டு மக்கள் அனுமதிக்கவே மாட்டாங்க. அதனாலதான் இன்னைக்கு அதிமுக போர்வையில இன்னைக்கு பாஜக ஒளிஞ்சுக்கிட்டு தமிழ்நாட்டுக்குள்ள எப்படியாவது நுழையணும்னு முயற்சி செஞ்சுட்டு இருக்கிறாங்க. நாம் அத்தனை பேர் சேர்ந்து ஒரு சரியான முடிவை இந்த வர்ற சட்டமன்ற தேர்தல் நம்முடைய தலைவர் தொடர்ந்து சொல்றாரு. வர்ற சட்டமன்ற தேர்தல் தமிழ்நாட்டு அணிக்கும் டெல்லி அணிக்குமான தேர்தல் போட்டி. இதுல தமிழ்நாடு அணி நாம தான் ஜெயிச்சு காட்டுவோம். டெல்லி அணிய ஓட ஓட விரட்டுவோம். பல்வேறு திட்டங்களை செஞ்சு கொடுத்திருக்கிறோம். இன்னும் 19 நாட்கள் இருக்கு. நம்முடைய பிரச்சாரத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கலாம். இன்னைக்கு தேதி 4, 23ஆம் தேதி தேர்தல். நம்முடைய திட்டங்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க. எவ்வளவோ திட்டங்கள் செஞ்சு கொடுத்திருக்கிறோம். மகளிர் உரிமை தொகை போற சட்டமன்ற தேர்தல் போது நாம கொடுத்த வாக்குறுதி. இன்னைக்கு 1,31,00,000 மகளிருக்கு கடந்த 3 வருஷமா மாசம் மாசம் 1000 ரூபாய் உரிமை தொகை நம்முடைய தலைவர் கொடுத்திருக்கிறாங்க. இப்படி பல்வேறு திட்டங்கள் நிறைவேற்றிருக்கிறோம். விடியல் பயண திட்டம், மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து போன சட்டமன்ற தேர்தல் போது நம்முடைய முதல்வர் கொடுத்த வாக்குறுதி, அதை நிறைவேற்றிருக்கிறோம். விடியல் பயண திட்டத்தின் மூலம் ஒவ்வொரு மகளிரும் மாசம் மாசம் 900 ரூபாய் வரைக்கும் சேமிச்சிருக்கிறாங்க. கல்வி எவ்வளவு முக்கியம். குழந்தைங்க பள்ளிக்கூடத்துக்கு வரணும்னு 1ஆம் வகுப்புல இருந்து 5ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய குழந்தைங்க பசியோடு இருக்க கூடாதுன்னு காலைல பள்ளிக்கூடத்துக்கு வந்தாங்கன்னா முதல்ல தரமான காலை உணவு, அதன் பிறகு தரமான கல்வியை கொடுத்திருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் 21 லட்சம் குழந்தைங்க பயன்பட்டு இருக்கிறாங்க. பள்ளிக்கூடத்துக்கு வர வச்சுட்டோம் குழந்தைங்களை. அடுத்து கல்லூரிக்கு அனுப்பணும். அதனால அரசு பள்ளியில படிச்சு எந்த கல்லூரியில போய் சேர்ந்தாலும் அவங்களுக்கு மாசம் 1000 ரூபாய் கல்வி ஊக்கத்தொகையும் நம்முடைய அரசு கொடுத்திருக்கு. 13 லட்சம் மாணவ மாணவிகள் வருஷம் இந்த திட்டத்தில் பயன்படுறாங்க. மகளிர் உரிமை தொகை கொடுத்திருக்கிறோம். கலைஞர் கனவு இல்லம் கொடுத்திருக்கிறோம். சமீபத்தில் 10 லட்சம் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு இலவச லேப்டாப் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கொடுத்திருக்கிறாங்க. இந்த இலவச லேப்டாப் திட்டத்தை சிலர் விமர்சனம் பண்றாங்க. அதிமுக பொய் பிரச்சாரம் பண்றாங்க. அதிமுக கொண்டு வந்ததுதான் இலவச லேப்டாப் திட்டம் சொல்றாங்க. ஆமா, அவங்க கொண்டு வந்ததுதான். ஆனா அவங்க ஆட்சியில யாருக்கு லேப்டாப் கொடுத்தாங்க? பள்ளிக்கூட படிக்கிற குழந்தைங்களுக்கு லேப்டாப் கொடுத்தாங்க. 2019ஆம் ஆண்டே நிப்பாட்டிட்டாங்க. அதிமுக ஆட்சியிலேயே அந்த திட்டத்தை கைவிட்டுட்டாங்க, கொடுக்க முடியலன்னு. ஆனா நம்முடைய முதலமைச்சர் இந்த லேப்டாப் திட்டம் யாருக்கு அதிக பயனுள்ளதா இருக்கும்? காலேஜ் படிக்கிற பசங்களுக்கு இன்னும் பயனுள்ளதா இருக்கும். மேற்படிப்பு படிக்கலாம், எங்கேயாவது ஒரு வேலைக்கு போய் சேரணும்னா அந்த லேப்டாப் பயனுள்ளதா இருக்கும். ஒரு ப்ராஜெக்ட் ரெடி பண்ணணும்னா அந்த லேப்டாப் பயனுள்ளதா இருக்கும். இன்னைக்கு 10 லட்சம் மாணவ மாணவிகளுக்கு லேப்டாப்பை நம்முடைய அரசு கொடுத்திருக்கு. மகளிர் உரிமை தொகை நம்முடைய முதலமைச்சர் ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். என்ன வாக்குறுதி? திராவிட மாடல் 2.2 ஆட்சி அமைஞ்சோன்னு 1000 ரூபாய் உரிமை தொகை அதிகப்படுத்தி 2000 ரூபாய் கொடுப்பேன்னு வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். காலை உணவு திட்டம் 5ஆம் வகுப்புல இருந்து அதிகப்படுத்தி 8ஆம் வகுப்பு வரைக்கும் காலையில வந்தா பசங்களுக்கு காலை உணவு திட்டம் அறிவிச்சிருக்கிறோம். கல்வி உதவி தொகை 1000 ரூபாயில இருந்து 1500 ரூபாய் கல்வி ஊக்கத்தொகை கொடுக்கப்படும் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். அடுத்த 5 வருஷத்துல கலைஞர் கனவு இல்லம் 10 லட்சம் வீடுகள் கட்டப்பட்டு வீடு யார் யாருக்கு இல்ல அவங்க வீடற்றவர்களுக்கு எல்லாம் வீடு கொடுக்கப்படும் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். அடுத்த 5 வருஷத்துல 35 லட்சம் லேப்டாப்களை கொள்முதல் செஞ்சு அனைத்து கல்லூரி மாணவ மாணவிகளுக்கும் 35 லட்சம் லேப்டாப் கொடுப்போம்னு வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். எல்லாத்தை விட மிக மிக முக்கியமான ஒரு வாக்குறுதி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஜெயிச்ச உடனே நம்முடைய தலைவர் முதலமைச்சர் அவர்கள் அனைத்து மகளிருக்கும் 8000 ரூபாய் மதிப்புள்ள ஒரு கூப்பன் கொடுத்துரும். அந்த கூப்பனை வச்சு பயன்படுத்தி நீங்க உங்க வீட்டுக்கு தேவையான எந்த விதமான மின்சாதன வசதியும் நீங்க வாங்கிக்கலாம். ஃப்ரிட்ஜ் வேணும்னா ஃப்ரிட்ஜ், டிவினா டிவி, மைக்ரோவேவ் அவன், கிரைண்டர், மிக்சின்னு எது வேணுமோ அது உங்களுக்கே நீங்களே முடிவு பண்ணிக்கலாம்னு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சொல்லிட்டாங்க. நாம இவ்வளவு நேரம் என்னென்ன திட்டங்கள் பண்ணி இருக்கிறோம், என்னென்ன வாக்குறுதிகள் கொடுத்திருக்கிறோம் அப்படின்னு நான் சொன்னேன். இவ்வளவு திட்டங்களை செஞ்சதுனாலதான் இன்னைக்கு இந்தியாவிலேயே நம்முடைய தமிழ்நாடு நம்பர் 1 ஸ்டேட். 11.19% வளர்ச்சியோடு இன்னைக்கு தமிழ்நாடு இந்தியாவிலே நம்பர் 1 ஸ்டேட்டாக அந்த சாதனை செஞ்சிருக்கிறோமே. இதுக்கு ஒன்றிய அரசு நமக்கு துணை நின்றுச்சா? நம்ம கேட்கிற திட்டங்கள் கொடுத்தாங்களா? நாம கேட்கிற நிதியை கொடுத்தாங்களா?
கல்வி நிதி 2500 கூட இது வரைக்கும் வரல. ஒவ்வொரு திட்டத்தையா தமிழ்நாட்டில இருந்து படிச்சுட்டு இருக்கிறாங்க. போன நிதியாண்டு பட்ஜெட்ல தமிழ்நாட்டுக்குன்னு எந்த திட்டமும் இல்ல. தமிழ்நாடுங்கிற பேர்ல பட்ஜெட்ல இல்ல. அப்படிப்பட்ட ஒன்றிய பாஜகவை தமிழ்நாட்டுக்குள்ள நுழைய விடலாமா? தமிழ்நாட்டை புறக்கணிக்கிற பாஜகவை, அந்த கூட்டணியை தமிழ்நாட்டு மக்கள் நாம புறக்கணிக்க வேணும். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை நான் சொல்லுவேன், சமீபத்தில் முரட்டு பக்தர்கள் பார்த்திருக்கீங்க, முரட்டு தொண்டர்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இன்னைக்கு இந்தியாவிலேயே ஒரு நம்பர் 1 முரட்டு அடிமைனா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான். மோடியுடைய அடிமையாக இருந்து தமிழ்நாட்டுடைய சன்மானத்தையும் உரிமைகளையும் விட்டு கொடுத்துட்டார். நீங்க ஒவ்வொருத்தரும் இந்த பிரச்சாரத்தை அடுத்த 19 நாட்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க. ஒவ்வொரு தெருவா போக, ஒவ்வொரு வீடா போக, ஒவ்வொரு வாக்காளரா சந்திங்க. சொல்லுங்க, ஏன் திமுக மீண்டும் ஆட்சிக்கு வரணும்? இந்த 5 வருஷத்துல என்னென்ன திட்டங்கள் செஞ்சு கொடுத்திருக்கிறோம்? அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தா தமிழ்நாட்டுடைய உரிமைகளை விட்டு கொடுத்துருவாங்க. தமிழ்நாட்டை எப்படியாவது டெல்லியிலிருந்து கண்ட்ரோல் பண்ணணும். ரிமோட் கண்ட்ரோலாக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கிறாரு. நிச்சயம் அதை அலோவ் பண்ணக்கூடாது. நாம சொல்ற தலைவர் அடிக்கடி சொல்ற மாதிரி தமிழ்நாடு என்னைக்குமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் அப்படிங்கறத நிரூபிச்சு காட்ட வேண்டிய தேர்தல் வர்ற சட்டமன்ற தேர்தல். ஏற்கனவே பல தோல்விகளை கொடுத்திருக்கிறீங்க அந்த கூட்டணிக்கு, மீண்டும் நுழைய விட்ட வேணாம். 10 தோல்வி பழனிசாமிய இந்த தேர்தலோட மொத்த தோல்வி பழனிசாமியாக்கி வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய நேரம் கடமை நம்மகிட்ட இருக்கு. செய்வோமா? நிச்சயம் செஞ்சு காட்டுவோமா? உங்களை எல்லாம் அன்போடு கேட்கிறேன், பண்போடு கேட்கிறேன், பாசத்தோடு கேட்கிறேன், உரிமையோடு கேட்கிறேன், உங்க வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன். இன்னும் பெருமையா குறிப்பா சொல்ல தலைவருடைய மகனாக இருந்து கேட்கிறேன். முத்தமிழ் டாக்டர் கலைஞருடைய பேரனாக இருந்து கேட்கிறேன். உதயசூரியன் சின்னத்துல பெருவாரியான வாக்கு வித்தியாசத்துல அண்ணன் காதர் பாட்சா முத்துராமலிங்கம் அவர்களை ஜெயிக்க வச்சு சட்டமன்றத்துக்கு அனுப்புவோம். மீண்டும் திமுக ஆட்சி, திராவிட மாடல் 2.0 ஆட்சி அமைய போவது உறுதி. அப்போ உங்களுடைய ராமநாதபுரம் தொகுதிக்கு என்னென்ன திட்டங்கள் தேவையோ அதை நம்முடைய முதலமைச்சர் நிச்சயம் கொண்டு வந்து சேர்ப்பார். எனவே உங்களுடைய அன்புக்கும் வரவேற்புக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து ஆதரிப்பீர். உதயசூரியன், உதயசூரியன், உதயசூரியன். நன்றி, நன்றி, நன்றி.